கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி ஆராதனையின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஆண்டவர் நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறார். அவருடைய ஆராதனையிலே நாம் தொடர்ந்து பங்கு பெற்று குடும்பமாக இதை நாம் கவனித்து ஆண்டவருடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனை மூலமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளையும் இரக்கங்களையும் கட்டளையிடுவாராக. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி நாம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய வாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இது காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிறோம். எங்களுக்கு நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, நீர் செய்த சகாயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே இந்த புதிய மாதத்திலே இன்னொரு வாரத்தை நாங்கள் காணத்தக்கதாக எங்களுக்கு நீர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களை நீர் வழி நடத்தும், தேவைகளை சந்தியும், எங்களோடு கூட இருந்து பாதுகாப்பையும் உம்முடைய பராமரிப்பையும் கட்டளையிடும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, சாட்சியின் மக்களாக, நம்பிக்கையோடு கூட இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லத்தக்கதாக எங்கள் கிருபைகளை தான் ஆசீர்வதியும், எங்களை காத்துக்கொள்ளும். இது ஆராதனையை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும். ஆராதனையின் அனைத்து அம்சங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Oh
சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். உபாகமும் 28:40. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 16:1. எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உம் கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதனின்றி எங்களை விலக்கி காத்தருளும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஆன்லைன் சண்டே சர்வீஸ்க்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் ஒரு வார்த்தையை வாசித்து நான் செபிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரியமான தேவஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மீது அவர் நினைவுள்ளவராக, நாம் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவராக, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எப்போதும் சிந்திக்கிறவராக அவர் இருக்கிறார் என்று அவரே தன்னுடைய வார்த்தைகளை கூறுவதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அவர் எண்ணம் உடையவராக நம்மை குறித்து இருக்கிறார் என்றால், அவர் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான நினைவுகள், நம் வாழ்க்கையில நன்மைகள் நிறைவேற வேண்டும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு சிந்தையை தான் ஆண்டவர் என்ன பண்றாரா நினைக்கிறார். குறிப்பாக தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவர் என்னை குறித்து நினைவுள்ளவராக இருக்கிறாரா, என் மீது ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரா, என் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறாரா என்கிற கேள்விகள் எழும் பட்சத்துல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் எப்போதும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார், அவர் எப்போதும் நம்மை சிந்தித்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிந்தனைகளில் எல்லாம் நாம் இருக்கிறோம். அவைகள் எப்படிப்பட்ட சிந்தனைகள் என்றால், நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொண்டு சுபிக்ஷமாக, ஆசீர்வாதமாக, நிறைவாக வாழ வேண்டும் என்கிறதான சிந்தனை உடையவராக தேவன் இருக்கிறார். குறிப்பாக நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள், நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவராக, விரும்புகிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதையெல்லாம் இந்த நாட்களில் நினைத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில இது கிடைத்து விடாதா, நான் யோசிக்கிறது, நான் எதிர்பார்க்கிற இந்த காரியம் எனக்கு கிடைத்து விடாதா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்து விடாதா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று சொல்லி நாம் யோசிக்கிற நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அந்த நினைவுகளுக்கு ஏற்ற பிரகாரம், அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற பிரகாரம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்றாரா கொடுக்கிறார். அதைதான் நாம் சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய எல்லா ஆலோசனைகளையும் அவர் நிறைவேற்றுகிறார், நம்முடைய நினைவுகளை அவர் நிறைவேற்றுகிறார், நம்முடைய ஆலோசனைகள்லாம் அவர் என்ன பண்றாராம் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவச்சனமே, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய தேவன் அவர் எப்போது நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார், அவருடைய சிந்தையில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை நாம் யோசிக்கலாம், என்னை ஆண்டவர் மறந்து விட்டாரோ என்று சொல்லி. இல்லை, இந்த உலகத்திலே மனிதர்கள் மறந்து போகலாம், மற்ற நம்மை நேசிக்கிறவர்கள் மறந்து போகலாம், ஆனால் நம்மை மறக்காத ஒருவர் இந்த உலகத்தில் இருப்பார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை, அவர் நம்மை ஒருபோதும் நம்மை சிந்திக்காமல் இருப்பதே இல்லை, நம்ம நினைக்காமல் இருப்பதே இல்லை. அவருடைய நினைவுகளில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையான காரியம். அவருடைய நினைவுகள் நாம் எப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட நினைவுகள்? ஆசீர்வாதமான நினைவுகள், சமாதானமான நினைவுகள். அந்த நினைவுகளின்படி கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். இந்த நாளில் கூட நம்முடைய பேராய விண்ணப்பங்களுக்கான ஜெபத்தை நாம் இந்த நாளில் ஏறெடுப்போம். குறிப்பாக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம்.
வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய தேசம் 73வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், வானமண்டலங்களின் பொல்லாதாவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு தேசம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட சுபிக்ஷப்பட நாம் தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற இருக்கிறதான லீதியா பெண்கள் ஐக்கியத்தின் ஆன்லைன் 16வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை அனுசரிக்க இருக்கிறார்கள். அதற்காக நாம் ஜெபிப்போம். அதை நடத்துகிறதான நம்முடைய பேராய் கமிஷனரி அருள் திருமதி கதிரொலி மாணிக்கம் அவர்களுக்காகவும் அவர்களோடு இணைந்து அதை செய்கிறதான அனைத்து நிர்வாகிகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஈசிஐ குஜராத் வேதாம கல்லூரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். விசேஷித்தமாக நம்முடைய திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 43வது ஆண்டு விழாவை நாம் வருகிற வாரத்தில் நாம் அனுசரிக்க இருக்கிறோம். கர்த்தர் 43 வருஷங்கள் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் 43வது திருச்சபையின் ஆண்டு விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். நம்முடைய திருச்சபைக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஊழியர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நம்முடைய மூப்பர்களுக்காக மற்றும் எல்லா சபை அங்கத்தினர்களுக்காக நிர்வாகிகளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வாராக. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சர்வீஸை நாங்கள் நடத்தும்படியாக கர்த்தர்களுக்கு தந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போவும் ஆண்டவரே, நாங்கள் சொல்லப்பட்ட எல்லா ஜப விண்ணப்பங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என்னுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 73வது சுதந்திர தினத்தை நாங்கள் அனுசரிக்க இருக்கிற சுவாமி. இதை கர்த்தர்களுக்கு நீர் இந்த தேசத்தை ஆண்டவரே இன்னும் ஆஸ்வதிக்க நாங்கள் இது பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த தேசம் ஆஸ்வதிக்கப்படட்டும். தேசத்துக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையான சுதந்திரத்தை எங்கள் தேசம் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலை, சுதந்திரம் ஆண்டவரே, இன்னும் தேசத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே தகப்பனே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத கட்டுகளிலிருந்து சுதந்திரம், விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆகஸ்ட் 15ஆம் தேதி லீதியால் பெண்கள் ஐக்கிய மாநாடு ஆன்லைன் மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாநாடு சிறப்பாய் நடைபெற நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தர் நீர் எங்களுக்கு நீர் வாய்ப்பு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நடத்துகிறதான அவர் திருமதி கதிரொலி மாணிக்கம் அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை ஆஸ்வதிங்க. அவர்களோடு இணைந்து இருக்கிறதான எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இயக்குனர் ஆண்டவரே பேராயிரம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் எல்லா நிர்வாகிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. அந்த மாநாடு சிறப்பாய் நடைபெற கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அது மாத்திரமல்ல, ஈசிஐ குஜராத் பைபிள் ஸ்கூலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த பைபிள் ஸ்கூல் இயக்குனருக்காக டீச்சர்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக மாணவர்கள் அதில் பயின்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்க அறிவிக்க கர்த்தர்களை நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. 43வது ஆண்டு விழாவை நாங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அனுசரிக்கிறோம் சுவாமி. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, 43 வருஷங்கள் எங்களையும் எங்களுடைய திருச்சபையை நீர் ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதிங்க. திருச்சபையின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க. திருச்சபை உயர்த்துங்க. இன்னும் ஆத்துமாக்களை தாங்க. இன்னும் ஆண்டவரே, திருச்சபையின் தேவையெல்லாம் நீர் பரிபூர்ணமாய் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷத்துவமாக ஆண்டவரே, திருச்சபை மக்களுக்காக வருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், சிறு குழந்தைகள், படிக்கிற பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள் எல்லோரையும் கர்த்தர் தனித்தனியா பேரா குடும்பமா நீர் ஆசீர்வதித்தலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தலைவி போதகர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. தேவையை கர்த்தர் சந்திங்க, பாதுகாத்துக்கொள்ளும். சகல துதிய கனமகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். பிரபுக்களையும்
ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலுயா. கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Israel,
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய திருமறையை திருப்பிக் கொள்வோம். நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 146 7வது வசனத்தை மீண்டும் உங்களுடைய ஞானத்துக்கு ஆதாரமாக அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 146:7 அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நமது தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு விடுதலை தருகிற தெய்வமாய் இருக்கிறார். இங்கு இந்த கடைசி பகுதி சொல்கிறது, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நம்முடைய ஆண்டவர் விடுதலையின் நாயகன். அன்பான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திலே வருகிற 15ஆம் தேதி நாம் நம்முடைய சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். 74வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. தேசம் முழுவதும் மக்கள் அதை கொண்டாட இருக்கின்றார்கள். அப்போ சுதந்திரம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் சுதந்திரத்தை பெற்றோம். இன்றைக்கு சுதந்திரம் என்று பேசும்போது அந்த சுதந்திரம் அந்நியர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து, ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுபட்டு அந்த சுதந்திர வாழ்க்கையை பெற்றோம் என்பதை நினைவு கூறுவதற்காக இப்படிப்பட்ட கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கு சுதந்திரம் என்று சொல்லும்போது ஃப்ரீடம், விடுதலை, சுயாதீனம் என்கின்ற பல வார்த்தைகளை நாம் பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட இந்த ஃப்ரீடம் என்று சொல்கின்ற இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேஷனல் ஃப்ரீடம், நம்முடைய தேசம் முழுவதும் தேசத்தினுடைய விடுதலை என்று சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, சோஷியல் ஆர் செக்குலர் ஃப்ரீடம் என்று சொல்லலாம். ரிலிஜியஸ் ஃப்ரீடம், மத சம்பந்தமான சமய காரியங்களிலே நமக்கு அங்கு சுயாதீனம் என்று அந்த ஃப்ரீடத்தை குறித்து, சுயாதீனத்தை குறித்து பேசுவார்கள். அது மாத்திரமல்ல, அங்கு பொருளாதார சுதந்திரம், எக்கனாமிக் ஃப்ரீடம் என்று சொல்வார்கள். இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு சுதந்திரம். இப்படி விடுதலையின் வாழ்வு, சுதந்திரமான வாழ்வு பல கோணங்களிலே அங்கு விவரிக்கப்படுகிறது. திருமறையிலே இந்த விடுதலையின் வாழ்வை குறித்து நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கின்றார். இங்கு என்ன வாசிக்கின்றோம்? கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்ட மக்களுக்கு தான் விடுதலை தேவை. இன்றைக்கு பல கட்டுக்களிலே மனிதன் மாட்டிக்கொண்டு விடுதலைக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பலவிதமான கட்டுக்களில் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நல்ல ஒரு உதாரணமாக வேதத்திலிருந்தே நாம் எடுத்து தியானிப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த விடுதலை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு விடுதலையின் விவரங்கள், டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். விடுதலையின் விவரங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் விடுதலை தரும்போது அந்த விடுதலையினுடைய விவரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தேவன் நம்மை விடுவிக்கிறார்? கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். எதற்காக? நோக்கமில்லாமல் கர்த்தர் யாரையும் அவர் விடுவிக்கிறவர் அல்ல. நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலே கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலையின் விளக்கங்களை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக இங்கு நாம் பார்க்கும்போது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். The people of Israel delivered from slavery. அவர்கள் 430 ஆண்டுகள் அங்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே
அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என்று திருமறையில் நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அந்த தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இங்கு நாம் பார்க்கும்போது 430 வருஷம் முடிந்த அந்த தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம், இந்த கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் என்று சொல்வது எதை காட்டுகிறது? இஸ்ரவேல் மக்கள் தான் கர்த்தருடைய சேனைகள். அங்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது என்கிற இந்த வார்த்தை, அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த சந்ததியார் அங்கு தேவனாலே விடுவிக்கப்பட்டார்கள். எப்படி விடுவிக்கப்பட்டார்கள்? இது நமக்கு தெரியும். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே ஒவ்வொரு வீட்டிலும் அதை பூசினார்கள். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பூசப்பட்டது. So the deliverance was through the blood of the lamb. இங்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டதினால் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த மக்களை விடுவித்ததனுடைய அந்த ஒரு அடிப்படை காரியத்தை இந்த பகுதியிலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். இங்கு மோசே அந்த மக்களுக்கு இந்த ரட்சிப்பின் காரியங்களை, விடுதலை காரியங்களை விவரித்து சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, ரொம்ப முக்கியமான வார்த்தை, உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணினார். அடிமைத்தனை வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆண்டவர் எதற்காக, எதின் அடிப்படையிலே அந்த மக்களை விடுவித்தார் என்று மோசே இந்த பகுதியிலே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அவர்கள் ஏதோ ரொம்ப திரளான மக்கள், அதனால கடவுள் அவங்க மேல அன்பு வைத்து ரட்சித்தார், விடுதலையாக்கினார் என்பது அல்ல. அவர்கள் மேல் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். நீங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் உங்களையும் நான் நேசிக்கிறேன், உங்களுடைய பிதாக்களுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், உங்களை கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்வேன் என்று நான் வாக்கு கொடுத்ததினால், அந்த வாக்கின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதனால், நானே கர்த்தர் என்பதை நிரூபிக்க நாம் சித்தம் கொண்டதினால் உங்களை நான் என்ன செய்தேன்? மீட்டு கொண்டேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் உங்களை மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் முதலாவதாக அவர் கட்டுண்ட மக்களை விடுவிக்கிறார். எங்கு அடிமைத்தனத்தில் இருந்து அவர் மக்களை விடுவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். So the people of Israel were delivered from slavery. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட கட்டுக்களில் இருந்தாலும் அவைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் சொல்ல முடியும், I am free from failure. நான் தோல்வியிலிருந்து இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். I am free from fear. பயத்திலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் சந்தேகத்தின் வாழ்விலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். I am free from doubt. பலவீனங்களிலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். சாத்தானின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். என்னுடைய தோல்வி நிறைந்த வாழ்க்கையிலிருந்து என்னை ரட்சித்திருக்கிறார். என்னுடைய அறியாமையின் வாழ்விலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். கவலை நிறைந்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். பலவிதமான கட்டுக்களில் இருந்து கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார். ஆகவே நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவனாய், மீட்கப்பட்டவனாய், ஆண்டவருடைய விடுதலையை பெற்ற
மனிதனாய் நான் இன்றைக்கு இருக்கிறேன், அவருடைய ஆராதனைகளே நான் பங்கு பெறுகிறேன் என்று தைரியமாக நாம் சொல்ல வேண்டும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அவர் விடுவித்திருக்கிறார். So the people of Israel were delivered from slavery. அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்று நாம் முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 7ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 16வது வசனத்திலே அவர்கள் எதற்காக விடுவிக்கப்பட்டார்கள்? கர்த்தர் அவர்களை விடுவித்தார். எதற்காக ஆண்டவர் அவர்களை விடுவித்தார் என்று சொன்னால் ஆராதனைக்காக விடுவிக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக அவர்கள் ஆராதனைக்காக விடுவிக்கப்பட்டார்கள். 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், அவனை நோக்கி வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். மோசே பார்வோனிடத்தில் சொல்லுகிற ஒரு கூற்று. அப்போ ஆண்டவர் எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார் என்று சொன்னால் இங்கு மோசே தெளிவாக சொல்கிறார், நாங்கள் வனாந்திரத்திலே கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். So the people of Israel were delivered for service, worship. அவர்கள் கடவுளுக்கு சேவை செய்வதற்காக, ஆராதனை பண்ணுவதற்காக, ஆண்டவரை அவர்கள் துதித்து மகிமைப்படுத்துவதற்காக விடுவிக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் எதற்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். சொந்த ஜனங்களாக கர்த்தர் நம்மை எதற்காக மாற்றியிருக்கிறார்? அவருக்காக நாம் சேவை செய்ய வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள். சில வசனங்களை எடுத்து பார்த்தா இந்த ஆராதனை செய்வதற்காக என்கின்ற இந்த பதமானது அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று அவர் சொல்கிறது பார்க்கிறோம். 20வது வசனத்தில் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு என்று சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். 9ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்துக்கு போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. 13வது வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய், என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு 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 என்று சொல்லி நாம் இந்த இடத்துல அங்கு 6 முறை கர்த்தர் மோசேயின் மூலமாக பார்வோனிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள்? கர்த்தருக்கு அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும். The people of Israel were delivered for service, worshiping the Lord. கர்த்தரை அவர்கள் சேவிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் விடுவித்தார். உங்களையும் என்னையும் கர்த்தர் அதற்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை படைத்ததனுடைய நோக்கமே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை ஆராதனை செய்கின்ற காரியங்களிலே ஒரு குறையும் வைக்கக்கூடாது. அங்கு நீங்கள் சங்கீத புத்தகங்களெல்லாம் படித்து பார்த்தால் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவர்கள் எவ்வளவு அருமையான விளக்கங்களை எல்லாம் நாம் சங்கீத புத்தகங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் அவ்வளவு பயபக்தியோடு கூட, பணிவோடு கூட நாம் தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம்.
அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை அதற்காகத்தான் கர்த்தர் அவர் விடுவித்தார் என்று திருமறையிலே பார்க்கிறோம். மூன்றாவதாக எதற்காக கர்த்தர் இந்த மக்களை தெரிந்து கொண்டார், விடுவித்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களை ஆண்டவர் ஆசரிப்பிற்காக விடுவித்தார். ஆசரிப்பு செய்வதற்காக, பண்டிகையை அவர்கள் ஆசரிக்க வேண்டும். ஆசரிப்பு என்று சொன்னால் செலிப்ரேஷன். அவர்கள் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அப்போ மூன்றாவதாக, the people of Israel were delivered for solemnization. அவர்கள் ஆண்டவருடைய பண்டிகையை கொண்டாட வேண்டும், அதற்காக கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார், அங்கு விடுவித்தார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். 5ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம். 5ஆம் அதிகாரத்தில் இங்கே ஆண்டவருடைய வசனம் தெளிவாக நமக்கு இப்படியாக சொல்கிறது. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். பண்டிகையை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிடு. அப்போ அந்த ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு எதற்காக செல்ல வேண்டும்? ஆராதனை செய்வது மட்டுமல்ல, அங்கு பண்டிகையை ஆசரிப்பதற்காகவும் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். So they were delivered for celebration, solemnizing the festivals. கடவுளுடைய பண்டிகைகளை அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பண்டிகை என்று சொல்லும்போது இட்ஸ் a time of celebration, it's a time of rejoicing. கொண்டாடுகின்ற நேரம், மகிழ்கின்ற நேரம், எல்லாரும் கூடி வருகின்ற ஒரு நேரம். இப்படிப்பட்ட இந்த நேரத்தை ஆண்டவர் அவர் மக்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது எங்கு நடக்கிறது? நம்முடைய ஆலயத்தில் தான் நடக்கும், இல்லையா? நம்முடைய கூடுகையில் தான் நடக்கும். கர்த்தரை நாம் ஆராதிக்க வரும்போது அது ஒரு கொண்டாட்டம், அது ஒரு பண்டிகை. நமக்கு ஆண்டு விழா இருக்கிறது, இன்னும் சேர்ப்பின் பண்டிகை என்று கொண்டாடுகிறோம், இன்னும் பலவிதமான நிகழ்வுகளை நாம் வரும்போது இதெல்லாம் கொண்டாட்டம் தான். இதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற அந்த கூட்டங்களாகத்தான் காணப்படுகிறது. ஒரு கன்வென்ஷன் கூட்டமாக இருந்தாலும் அதுவும் ஒரு செலிப்ரேஷன் தான். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலும் அதே காரியத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனுடைய நோக்கம் என்ன? நாம் கர்த்தருடைய பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். பண்டிகையை ஆசரிக்க தேவன் விடுதலையின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு, சந்தோஷமாய் இருப்பதற்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் குறிப்பாக 7 முக்கியமான பண்டிகைகளை அவர்கள் ஆசரித்தார்கள் என்று திருமறையிலே வாசிக்கிறோம். இந்த 7 பண்டிகைகளை விவரித்து சொல்வதற்கு அதுவே தனியான ஒரு பிரசங்கம் தேவை. ஒவ்வொரு பண்டிகையை குறித்தும் ஒவ்வொரு பிரசங்கத்தை நாம் பண்ணலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆசரிப்பிற்காக விடுவிக்கப்பட்டார்கள். நான்காவதாக, அங்கு அதே 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் என்று அங்கு மோசே பார்வோனிடத்திலே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நான்காவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், the people of Israel were delivered for sacrifice. அவர்கள் அர்ப்பணத்திற்காக விடுவிக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அர்ப்பணம், ஒரு சப்மிஷன் அவருடைய வாழ்விலே இது காணப்பட வேண்டும். So they were delivered for sacrifice, making sacrifice. கடவுளுடைய பிள்ளைகள் பலி செலுத்த வேண்டும், காணிக்கையை செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது வெறுங்கையோடு கூட வரக்கூடாது என்று திருமறை சொல்கிறது. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடி கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்துல கர்த்தர் பிரியமுள்ளவராய்
இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது திருமறையில் இருக்கிற அருமையான ஒரு சத்தியம். ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி காணிக்கைகளை ஆண்டவருக்கு என்று படைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அநேக சபை மக்கள் இந்த நாட்களிலே அவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் என்னிடத்தில் நேரடியாகவும் வந்து காணிக்கைகளை படைத்திருக்கிறார்கள். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வெறும் காணிக்கையை கொடுப்பதனால் மட்டுமல்ல, சிலர் காணிக்கையை கொடுத்து விடுவார்கள், ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ மாட்டார்கள். அது வாழ்க்கை இல்லை. நாம் நம்முடைய பொருட்களை மட்டுமல்ல, நம்மையே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பதுதான் சிறந்த ஆராதனை என்று திருமறையில் வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் புத்தியுள்ள ஆராதனை என்ன என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக இந்த பகுதியில் அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்ன என்று சொல்கிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ரீசனபிள் வொர்ஷிப், மீனிங்ஃபுல் சர்வீஸ், புத்தியுள்ள ஆராதனை. இது நம்மை ஆண்டவருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மக்கள் பலி செலுத்துவதற்காக விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக நாம் எதை வைத்திருக்கிறோம்? நாம் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு ஏறெடுக்க வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னும் நம்முடைய ஆவியின் கனியை நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். அவருடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆத்தும கனி, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கடவுளுடைய சமூகத்தில் கொண்டு வந்து படைப்பது அவருக்கு செலுத்துகின்ற பலியாக இருக்கிறது. அதையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கனி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? பலி செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகின்ற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, ஆண்டவர் விரும்புகின்ற நற்கிரியையாகிய அந்த இரக்கம் காட்டுதல், பிறருக்கு நன்மை செய்தல், உதவி செய்தல் போன்ற கனிகளை, பலிகளை நாம் செலுத்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக நாம் கர்த்தரை நம்முடைய சரீரத்திலே கனம் பண்ண வேண்டும், ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் எதற்காக நம்மை விடுவித்தார் என்று சொன்னால், நம்முடைய அனைத்தையும் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அடிமை சந்தை, அந்த அடிமை சந்தையிலே மனிதர்களை வியாபாரம் பண்ணுவார்கள், ஏலம் பண்ணுவார்கள். அப்படி ஒவ்வொருவரையும் ஏலம் விட்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு வாலிபனை ஏலமிட்டார்கள். இந்த வாலிபனை ஏலமிடுகிறோம் என்று சொல்லும்போது அந்த வாலிபனை ஏலம் எடுப்பதற்கு பல போட்டிகள். ஏனென்றால் அவன் நல்ல திடகாத்திரமான ஒரு வாலிபன், நல்ல வேலை செய்யக்கூடிய திராணி பெற்றவன். அவனை அடிமை சந்தையில் இருந்து எடுத்துக்கொண்டு போனால் வீட்டுக்கு நல்ல அவனை வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளலாம், அடிமையாக பயன்படுத்தலாம் என்று அநேகர் போட்டி போட்டு அங்கு ஏலம் கேட்டார்கள். ஒரு பெரிய பணக்காரர் அதிக தொகை கொடுத்து அந்த வாலிபனை அவர் விலைக்கு வாங்கிவிட்டார். அப்போ அந்த வாலிபனை அவர் அழைத்து கொண்டு போகிறார். கைகளிலே அங்கு சங்கிலிகள் கட்டப்பட்டு, காலில் சங்கிலியினால் கட்டப்பட்டு அவர் நடந்து போகும்போது அவர் தன்னுடைய வாகனத்தில் அவருடைய குதிரையின் மேல் ஏறுவதற்கு ஆயத்தமாக இருந்த நேரத்தில் வாலிபனை திரும்பி பார்த்து அவனை பார்த்து சொன்னார், நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய், நீ போ, நான் உன்னை விடுதலையாக்குகிறேன், நீ சுயாதீனமான மனிதனாக போய் நீ வாழ்ந்து விடு, யாருக்கு இனிமேல் நீ அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று அந்த பணக்காரர் அவனிடத்தில் சொன்னார். அவன் அப்படியே மண்டிக்கிட்டு அவர் காலை பிடித்து அந்த இளைஞன் அப்படி அழுது சொன்னான், ஐயா, என்னை நீர் விடுவித்தீர், இனிமேல் நான் தான் உனக்கு அடிமை, என்னுடைய ஜீவனுள்ள நாள் எல்லாம் நான் உமக்கு சேவை செய்ய என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்
என்னை நீர் விடுவித்தாலும் நான் என்னை உமக்கென்று அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தான். அந்த பணக்காரரும் அந்த வாலிபனை அழைத்து சென்று அவனை மிகவும் அன்போடு கூட நடத்தினார். கடவுள் அந்த மனிதனை ஆசீர்வதித்தார். 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போலதான் தேவன் நம்மை அந்தகார இருளில் இருந்து மீட்டெடுத்தார், ரட்சித்தார், பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்தார். நாம் இப்போது தேவனுக்கு அடிமைகளாக மாறிவிட்டோம். அடிமைத்தனத்தில் ஒரு நாள் இருந்தோம், பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம். இன்றைக்கு தேவனுடைய அடிமைகளாக நாம் இன்றைக்கு மாறிவிட்டோம். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் எதற்காக நம்மை விடுவிக்கிறார்? 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக, தேவன் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவிக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். The people of Israel were delivered from slavery. இரண்டாவதாக, ஆராதனைக்காக விடுவிக்கப்பட்டார்கள். The people of Israel were delivered for service, worship. மூன்றாவதாக ஆசரிப்பிற்காக விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் பண்டிகையை ஆசரிப்பதற்காக விடுவிக்கப்பட்டார்கள். They were delivered for solemnizing the festivals, solemnization. நான்காவதாக அவர்கள் அர்ப்பணத்திற்காக விடுவிக்கப்பட்டார்கள். The people of Israel were delivered for sacrifice. They were delivered for making sacrifice. அவர்கள் அர்ப்பணத்துக்காக, பலி செலுத்துவதற்காக விடுவிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அந்த பிள்ளைகளை தன்னுடைய வாக்குத்தத்தத்தின்படி அழைத்து செல்ல சித்தம் கொண்டார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதற்காக நம்மை விடுவித்தார் என்பதை மறந்துவிடாதபடிக்கு அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்தி குடும்பமாய் அவருடைய பாதத்திலே விழுந்து நம்மை ஒப்பு கொடுத்து, நீர் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தீர், நாங்கள் உமக்கு அடிமைகளாக எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் என்று நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அந்த விடுதலையின் வாழ்விலே தொடர்ந்து நம்மை நடத்திட எல்லா கிருபைகளையும் கட்டளையிடுவார்கள். ஆமென். Yeah.
சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். தொடர்ந்து நம்முடைய ஆராதனையை காணொலி மூலமாக நீங்கள் காணவும் அவைகளால் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களையும் மன நாட்களையும் கொண்டாடுகின்ற அன்பு குடும்பங்களை, பிள்ளைகளை ஆண்டவரின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு எல்லா கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த புதிய வருடத்திலே தரும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய காணிக்கைகளை இந்த மாதத்திலே நீங்கள் தவறாமல் படைக்கும்படியாக அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். வங்கியிலே நீங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். நேரடியாக என்னிடத்திலே கொடுக்கிறவர்கள் நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரம் நாம் நம்முடைய சபையினுடைய ஆண்டு விழாவை ஒரு சிறப்பு ஆராதனையாக கொண்டாட இருக்கிறோம். அதில் குறிப்பாக சிறப்பு நிகழ்ச்சிகளை சிறுவர்கள் நமது ஞாயிறு பள்ளியினுடைய மாணவர்கள் வழங்க இருக்கிறார்கள். நல்ல நிகழ்ச்சிகளை நீங்கள் தொகுத்து சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ளாக வழங்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சிகளை நீங்கள் அதை நடத்தும்போது சோஷியல் டிஸ்டன்சிங் என்று சொல்வார்களே, அந்த சமூக இடைவெளி, அவைகளை மனதில் வைத்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ரெக்கார்டு பண்ணி ஒளிப்பதிவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. வாரந்தோறும் பிள்ளைகள் 1-2 பேர் அல்லது 1-2 பிள்ளைகளுக்கும் அதிகமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், வசனங்களை சொல்லலாம். சொன்ன வசனங்களையே திருப்பி அதே வசனத்தை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மற்றும் மக்களுக்கு புரியாத வசனங்களையும் நான் சொல்லக்கூடாது. தெரிந்த வசனமாக இருந்தாலும் அவைகளை பிள்ளைகள் வாயிலாக சொல்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அதை நாம் சொல்வது மக்களுக்கு புரிய வேண்டும், மக்களுக்கு அது என்ன என்று தெரிய வேண்டும். ஆகவே அதற்காக நீங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவளை உற்சாகப்படுத்தி வசனங்களை சொல்வதற்கு அவளை ஊக்கப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களோட கூட இருந்து எங்களுடைய கையின் பிரயாசங்கள், எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததுக்காக கூட ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே உம்மை ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக நாங்கள் அனைவரும் குடும்பமாக ஒரு சபையோராக சேர்ந்து உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. இன்றைய தினத்திலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. மனதின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். நீ நேற்றும் என்றும் என்று மாறாத தேவனாக எங்கள் மத்தியில் இருக்கிறீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எப்பேற்பட்ட பயங்கரமான கொரோனா வியாதியானது எவ்வளோ பேரை மாறிக்கொண்டு போனது சுவாமி. ஆனாலும் கிருபையாக எங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தை வைத்திருக்கிறீங்க, அதற்காக கூட அவரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைய தினத்திலே நாங்கள் தியானித்தது போல சுவாமி, உடைய கிருபையின் கரம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்து அவங்களை பாதுகாத்து வழி நடத்தினது போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும், நீர் வர்த்திக்கப்படும் சுவாமி. இந்த உலகத்தில் ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் எங்களுக்கு எதிராக இருக்கலாம் சுவாமி. எங்களுக்கு ஒருவேளை எந்த வழியாக நாங்கள் வாழப்போகிறோம், எங்களுக்கு வழி இல்லையே, எங்களுக்கு வருமானம் இல்லையே என்று அங்கலாய்த்து கிடக்கும் எங்களுடைய குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஏசப்பா. இம்மட்டும் நடத்தினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவத்தீர், இனிமேலும் எங்களை நடத்துவீர் சுவாமி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், மனதார விசுவாசிக்கிறோம். உடைய வசனங்கள் அதுதான் சொல்லுகிறது சுவாமி. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னது போல நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கட்டாயம் எங்களுடைய தேவைகள் அனைத்தும் நீ சந்திக்க வல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவராக இருக்கிறீங்க.
இயேசுப்பா அதுக்காக கூட அப்படி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக நாங்கள் இந்த ஞாயிறு எங்களுடைய சபையாருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பமாக உடைய பரிசுத்த பாதத்திலே அவங்களை கொடுக்கிறோம் சுவாமி. குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷ கிருபைகளையும் சுகபல ஜீவனையும் தாரும் சுவாமி. அதே போல குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. புத்திசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னது போல புத்திசாலிகளாக எங்களுடைய பெண்கள் காணப்பட ஒவ்வொரு பெண்ணையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதியும் சுவாமி. உடைய விசேஷ ஞானத்தையும் கிருபையும் தாரும். ஒவ்வொரு நாளும் சுவாமி உடைய கிருபையை கொண்டு நாங்கள் வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும், பாக்கியத்தை தாரும் சுவாமி. அதே போல் எங்களுடைய வாலிபர்களை உங்களுடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம் சுவாமி. சில பேர் இப்போல்தான் படிப்பு முடிந்து பெரிய படிப்புக்காக போகிறாங்க சுவாமி. அவங்களுக்கு விசேஷ கிருபைகளை தாரும். இந்த COVID-19னால காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் கூட பட்டிருக்கிறது சுவாமி. அதுவே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அங்கலாய்ப்பு. ஆனாலும் இந்த சூழ்நிலைகளை மாற்றி ஏசப்பா அந்த வனாந்திரத்திலே வழி உண்டாக்குகிற தேவன் எங்களோடு இருக்கிறார். வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கட்டளையிடும் சுவாமி. எங்களுடைய வருமானங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த சின்ன பிள்ளைகள் சுவாமி ஏசப்பா அம்மையே நோக்கி பார்க்கிறார்கள். அவங்களுக்கு ஸ்கூல் வேற இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை சுவாமி. ஸ்கூலுக்கு போக முடியலேன்றாங்க. லைஃப் வீட்டில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவங்களுக்கு ஏற்றவாறு சீக்கிரமே பள்ளிகள் திறந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாக கிருபை செய்துள்ள சுவாமி. அதே போல குழந்தைகளை ஆசீர்வதியும். குழந்தைகளை வளர்த்து தாரும். எந்த நோயோ எந்த ஒரு வியாதியோ அவங்களை தொடாதபடிக்கு உடைய ராஜமுத்திரையை போட்டு ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் சுவாமி. விசேஷமாக எங்களுடைய ஸ்தல போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய ஃபாதர் பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகபல்ல ஜீவனை தாரும். பிரசிடென்ட் பிஷப்பை ஆசீர்வதியும். எங்களுடைய சென்னை பிஷப்பை ஆசீர்வதியும். இன்னும் ஏரியா சேர்மன்கள், பிஷப்ஸ், கமிஷனரிகள் மற்றும் போதகர்கள் அவங்களுடைய குடும்பங்கள் பேராக ஆசீர்வதியும் சுவாமி. விசேஷ கிருபைகளால் எங்களை முடிசூட்டி மறைத்து கொள்ளும் சுவாமி. எஸ்பா எங்களுடைய ஆயர் ரெவரண்ட் தினகரன் ஐயாக்காக ஜெபிக்கிறோம். வயது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷ கிருபைகளால் அவங்களை முடிசூட்டி மறைத்து கொள்ளும் சுவாமி. எங்களை ஆசீர்வதியும். வரப்போகிற வாரத்தை உடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே முன்பாக சென்று குணலானவர்களை சபையாக்கி எங்களுக்கு விசேஷ கிருபைகளை கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தும் சுவாமி. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் தைரியமாக எதையும் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு இருக்கிறது சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கிய ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆடியா